Bonjour, le 30 janvier 2025, sorry, 30 janvier 2025, 30 ஜனவரி 2025 வியாழக்கிழமை. இதுல வந்து ஜெதி, ஜூபிட்டர் கூடிய நாள், ஜெதி, JEUDI. இப்போ 68ல 68 ஃபிகர் கிளியரா இல்ல? 9 68 அது 68. ஓகே ஓகே 68ல பாக்ஸ் 2ல நம்ம படிக்கிறோம். இல்லே தாந்திரே dans la salle, il va à la table, il y est maintenant. இதான் 3 சென்டென்ஸ். இல்லே தாந்திரே dans la salle வந்து 2 விதமா 3 விதமா சொல்லலாம். He entered the room சொல்லலாம், he has entered சொல்லலாம், he was entering the room 3 விதமா சொல்லலாம். ஸோ இல்லே தாந்திரே dans la salle. இல்ங்கிறது he, ஏ தாந்திரே என்னது has entered, entered, was entering எல்லாரும் சொல்லலாம். தான்னா இன், லா சால்னா the room. ஆனா அந்த ஆந்திரே தாங்கிறது வந்து இங்கிலீஷ்ல சொல்லும்போது entered into the roomனு சொல்லலாம். he came into the room வேணா சொல்லலாம், அந்த மாதிரி வேணா சொல்லுவாங்க தவிர என்டர்ன்னு சொல்லும்போது இன்டூங்கிறது அதுக்குள்ள இன்பில்ட்டா இருக்கும். அடுத்தது இல்வா ஆலா தாப்ல, இல்லுங்கிறது அகைன் ஹி, வாங்கிறது கோஸ், GOES கோஸ், ஆனா டு, லானா த டேபிள், த தாபிள் வந்து டேபிள். he goes to the table or he is going to the table னு சொல்லலாம். அப்ப இந்த ரெண்டும் வரும்போது அந்த தமிழ்ல இதுவும் பொதுவா அந்த அப்புறேங்கிறதும் அப்புறமும் ஒரே மாதிரிலாம் இருக்கும். பட் இந்த இடத்துல வா, வானா போங்கிறது, போன்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் இல்லையே மேத்தனோ, இல்ல ஹி, ஏனா ஈஸ், மேத்தனோன்னு இந்த ஈங்கிறது வந்து ஈன்னு உச்சரிக்கணும். ஒய்ங்கிறது ரெண்டு ஐக்கு சமம். இல்லையே மேத்தனோம்னா ஹி இஸ் ஹியர். அந்த ஹியர்னு சொல்ல சில பேர் அந்த தேர்னு சொல்லுவாங்க. அதாவது ஈங்கிறது அந்த லா தாப்ல வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. முதல்ல he goes to the table, அப்ப அவர் அந்த இடத்துல இருக்காரு. அந்த டேபிள்னா டேபிள் கிட்ட இருக்காரு. he is beside the table, he is near the table அப்படின்னா நம்ம சொல்றது is near it, near அப்படின்னு சொல்லலாம். இல்லையே அந்த ஈங்கிறது இடத்தை குறிப்பது என்பது ஒரு புது செய்தி, ஞாபகம் வச்சுக்கணும். திருப்பி படிக்கலாம். இல்லை தாந்திரே dans la salle, il va à la table, il y est maintenant. Merci beaucoup à tous.